லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. குளோபல் மார்க்கெட்டில் யூரோப்பியன் மார்க்கெட் 1% மைனஸ், இந்தியன் மார்க்கெட் 3 to 4% மைனஸ். யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கனாலே தெரியும், நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு நிஃப்டியோட டார்கெட் என்ன, இது எவ்வளோ தூரம் போவோம், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் அவுட்புட் என்னவாக இருக்குன்னா, இப்போது எப்போவுமே ஒரு மார்க்கெட் வந்து இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்லேருந்து கரெக்டிவ் மார்க்கெட் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து நியூஸ்ன்றது செகண்டரி தான். ஆனால் மார்க்கெட்டில் பையர் செல்லர்ஸோட என்ன சொல்கிறது, ஒரு வைப்பு பிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான். Hi guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே மச் எக்ஸ்பெக்டட் வீடியோ என்னென்னா, நிஃப்டி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 400 to 500 பாயிண்ட்ஸ் கீழே டவுன்ஃபால், பெரிய கிராஷ் ஆகிடுச்சு, என்ன ஆக போகுது மார்க்கெட் ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருந்தது. அண்ட் எல்லாரோட கேள்வியும் அதுதான். இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண அத்தனை பேருக்குமே வாட் ஹேப்பன் டு தி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சரி, இது ஓகே. மேஜர் இதில் எல்லாருமே என்ன நியூஸில் சொல்லுவாங்கன்னா, இப்போ நியூஸில் சொல்லிகிட்டு இருக்கிறதும் என்னென்னா, யூகேவோட நெக்ஸ்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து டோட்டலி 1% மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ குளோபல் ஃபேக்டர்ஸ்னால தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து, நம்ம மார்க்கெட் வந்து கீழே விழுந்துடுச்சுன்ற மாதிரி ஒரு சென்டிமெண்டலாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். குளோபல் மார்க்கெட்டில் யூரோப்பியன் மார்க்கெட் 1% மைனஸ், இந்தியன் மார்க்கெட் 3 to 4% மைனஸ். எங்கேயோ இடிக்கல. சரி, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நியூஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேக்டர் டு மூவ் அ மார்க்கெட். என்னென்னா, மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது காட்டிலையும் மார்க்கெட்டில் இருக்க மக்களை மூவ் பண்ணுறதுக்கு தான் நியூஸு. ஆனால் நியூஸுன்றது ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் அதை பார்த்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆக போகுது, உங்களுக்கு மூவ் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது பியூர்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் செல்லிங். ஒரு எஃப்ஐஐஸும் டிஐஸும் செல் பண்ண ஆரம்பித்தா தான் மார்க்கெட் என்ன ஆகும், கீழே விழும். இப்போது நியூஸ் பார்க்குறாங்க, நியூஸ் பார்த்துட்டு யாருமே செல் பண்ணலாம், என்ன ஆக போகிறதில்ல, உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ நியூஸ் டஸ் நாட் மூவ் அ மார்க்கெட். நியூஸை பார்த்து ரியாக்ட் பண்ணுறவங்க தான் என்ன ஆக போகுது, தட் இஸ் வாட் மூவ்ஸ் த மார்க்கெட். சரி, இப்போது இது நம்ம இப்போ இன்ஸ்டியூஷன்னா இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியுமானா, டெஃபினட்டாக வி குட் ஹவ் ஐடென்டிஃபைட் திஸ். இது ஒரு புதுசு இல்லை, டெக்னிக்கல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இது. நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கனாலே தெரியும், நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு நிஃப்டியோட டார்கெட் என்ன, இது எவ்வளோ தூரம் போவோம், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்து. ஸோ அப்போ ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி. ஒன்று 11,200 போகலாம், இல்லை இதை பிரேக் ஆச்சுன்னா 11,200 தாண்டி இது ஸ்ட்ராங், இன்னும் எஃப்ஐஏஸோட கேஷ் ஃப்ளோ உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் அதுக்கும் அடுத்த லெவல் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 13,200 அண்ட் 13,800 மார்க் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அல்டிமேட்லி இட் இஸ் டு கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட், டு நாட் கெட் இன் டு த மார்க்கெட். கீழே வரும்போது ரிவர்சல் பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா கரெக்ஷன் டைம் வந்துடுச்சுன்னா அது என்ன மாதிரி கரெக்ஷனாக வரும்னு தெரியாது நமக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஏற்கனவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் எலியட் வேவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ 13,800 கிட்ட போயிட்ட பிறகு மார்க்கெட்டு அதோட 5th வேவை முடிக்கும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லிடுறோம். ப்ளஸ் இன்ஸ்டியூஷனும் இந்த இடத்துலேருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி போகுதுன்னா, இட் பேஸ்ட் அப்பான் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இப்போ எலியட் வேவ்ன்றது வந்து எலியட்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். அவரும் அதையே பார்த்து இப்படி தான் ஹிஸ்ட்ரி போகுதுன்னா நெக்ஸ்ட்டு இப்படி தான் வரும், ஏன்னா மக்களோட சென்டிமெண்ட்டு இப்படி தான் மாறும், இன்ஸ்டியூஷன் இப்படி தான் பண்ணுவாங்கன்றது ஒரு தியரியாக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். ஸோ அதை தான் நம்ம வந்து போன இதில் அனலைஸ் பண்ண போகும்போது இது தெரிஞ்சுது. இந்த வாட்டி செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆக போகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்றது தான் இப்போ பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி திஸ் வாஸ் தி எலியட் வேவ். ஸோ 3rd வேவ் முடிச்சுட்டு இது வந்து நமக்கு லாங்கஸ்ட் வேவாக மாறிடுச்சு. ஸோ 5th வேவும் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு லாங்கஸ்ட் வேவ். இதுதான் எக்ஸ்டெண்டட் வேவ்னு சொல்லுவாங்க. ஸோ 5th வேவ் என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு, தெரியுதுங்களா, எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக 5th வேவையும் முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு அது எப்படி இப்போது யோசிக்கலாம், எது வேணால் நடக்கலாம். ஸோ கரெக்டாக ப்ரீவியஸ் என்ன லெவல் வந்துச்சோ அதே லெவல் தான் மறுபடியும் என்ன இருக்குது மார்க்கெட்டு, அகெயின் போய் அதே லெவலில் தான் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் இப்போ கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு பைன்னு பண்ணுறது. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுது, இப்போ இந்த எலியட் வேவ் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன வரும்னா, இட்ஸ் கால்ட் அஸ் அ கரெக்டிவ் வேவ். ஸோ கரெக்டிவ் வேவ்லேயே 4-5 பேட்டர்ன்ஸ் இருக்குது.
ஸோ நான் அவ்வளோ டீட்டெயில்டாக இப்போது சப்ஜெக்டுக்குள்ளே போவாங்க. ஜஸ்ட் இதோட நெக்ஸ்ட் அவுட்புட் என்னவாக இருக்குன்னா, இப்போது எப்போவுமே ஒரு மார்க்கெட் வந்து இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்லேருந்து கரெக்டிவ் மார்க்கெட் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ சைட்வேஸ் என்னும்போது இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் வந்து மார்க்கெட் 13,700 to 12,400 ரேஞ்சுக்குள்ளே தான் இனிமேல் மார்க்கெட் இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த மார்க்கெட் திருப்பி 13,800 மேலே க்ளோஸ் வைக்க முடியல, சஸ்டெயின் ஆக முடியலனா மறுபடியும் we can expect the market to come around 12,500 12,450 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகுனா, ஸோ அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று டபுள் டாப் ஆகி கீழே வரலாம், இல்லை ஜிக்ஸாக் வேவ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் வந்து மார்க்கெட் வரும். ஆனால் இது பேர் வந்து கரெக்ஷன் வேவ். ஸோ இந்த கரெக்டிவ் வேவ் முடிஞ்ச பிறகு தான் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓவரால் இது நீங்கள் இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா என்னோட அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ கீழே லிங்க் தரேன். அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் டைம்ன்றது வந்து சைலண்ட்டாக நடக்கும். முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் அக்யூமுலேஷனாக டிஸ்ட்ரிபியூஷனான்றது ட்ரெண்ட் ரிவர்சல் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அது அந்த டைமில் வரும்போது ஐ வில் டெஃபினெட்லி டெல் டு ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போது கரண்ட் சினாரியோ மார்க்கெட் கரெக்டிவ் வேவ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆக போது ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுபடியும் 13,800 12,450 to 500 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டு கரெக்டிவ் வேவில் இருக்கும். இப்போ கொஞ்சம் மார்க்கெட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு கன்சாலிடேஷனில் தான் போகும். இன்கேஸ் மேலே ஹை பிரேக் ஆகி போகலைன்னா கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன ஒரு கிளிப், அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா கன்சாலிடேஷன் முடிச்சிட்ட பிறகு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் இம்பல்ஸ் இருக்கும், ஒரு வாலடைலிட்டி ஒரு மேஜர் லெவலில் இருக்கும். ஸோ அந்த மேஜர் லெவல் இன்கேஸ் அது நமக்கு டவுன் ட்ரெண்டாக வரப்போதா இல்லை இதை உடச்சிட்டு நியூ அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போதான்றது நம்ம அந்த வேவ் கரெக்ஷன் வேவ் முடிச்சிட்ட பிறகு தான் இம்பல்ஸ் வரும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது வரும்போது கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இது இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணிக்கிறது சேஃப். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் மை வியூ ஆன் நிஃப்டி. ஆல்ரைட், ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பிளைண்டாக ட்ரேட் பண்ண வேண்டாம். எவ்வளோ தான் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ பிளைண்டாக இண்டிகேட்டரை மட்டும் நம்பாமல் ஒரு மார்க்கெட்னா என்ன, இது ஏன் நடக்குது, நியூஸ்ன்றது செகண்டரி தான். ஆனால் மார்க்கெட்டில் பையர் செல்லர்ஸோட என்ன சொல்கிறது, ஒரு வைப்பு பிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரிவ்யூலே சொல்லிட்டேன் நான். நீங்கள் யாருமே 13,800 கிட்ட போயிடுச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும், எல்லாருமே அவங்களோட ஈக்விட்டிஸை கூட க்ளோஸ் பண்ணிக்கலான்றதை ஆல்ரெடி நான் சொல்லி வச்சிட்டேன். ஏன்னா மார்க்கெட் திருப்பி அங்கேருந்து என்ன ஆகிடும், ஃப்ரீ ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேயும் நாங்கள் சில ஸ்கிரிப்ட் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அந்த இது வந்து இவ்வளோ ஃபால் ஆனாலும் எந்த ஸ்கிரிப்ட் மேலே நிற்கும்ன்றதை பார்த்து வி யூஸ் டு ட்ரேட் யூஸிங் டெக்னிக்கல்ஸ். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இன்கேஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ட்ரேட் அச்சீவர்ஸில் நம்மளும் கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ கம்மிங் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்மிங் வெனஸ்டே வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கிளாஸஸ் கீழே ஸ்க்ரோலில் டேட்ஸ் போடுவாங்க. ஸோ இன்கேஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலில் கால் பண்ணி யூ கேன் ask for the schedules. All right, so thank you very much for joining, guys. I hope this video was useful. Take care.